மேஷ ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 பொறுத்தவரை மிகவும் நல்ல ஆண்டாக மேஷ ராசியினருக்கு இருக்கின்றது. இதை எப்படி சொல்றோம்னா, வருடத்திற்கு முக்கியமான கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இவங்க தான் அதிக நாட்கள் எடுத்துக்கொண்டு பெயர்ச்சி ஆகின்றார்கள். மற்ற கிரகங்கள்லாம் நாட்கள், வாரங்கள், மாதங்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால தான் இந்த 3 கிரகங்களை பிரதானமாக வைத்து நாம் பலன் கூறுகின்றோம். அதை வைத்து பார்க்கும் பொழுது 2024 மிகவும் நன்றாக இருக்கின்றது. சனி லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். குரு ஏப்ரல் வரைக்கும் 1லும், மே மாதத்திலிருந்து 2ஆம் வீட்டிலும் இருக்கின்றார். ராகு கேதுக்கள் 12, 6 என்னும் நல்ல நிலையில் இருக்கின்றனர். குறிப்பாக குரு மே மாதத்திலிருந்து 2ஆம் வீட்டிற்கு வருவது குரு பலம் அப்படின்னு சொல்றோம். குரு பலம்னா தெய்வ அனுகூலம், ஏதோ ஒரு பிளஸ்ஸிங் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பிளஸ்ஸிங் ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக திருமணத்துக்கு நம்ம சொல்றோம். திருமணத்தை தாண்டி வேறு சில நல்ல விஷயங்களாக வேலை, ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட், தொழிலில் லாபம், இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வது, நோயிலிருந்து விடுபடுவது போன்ற நல்ல விஷயங்களும் குரு பலம் இருக்கும் காலகட்டங்களில் நிகழக்கூடிய ஒரு விஷயமாகும். ஸோ ஏற்கனவே சனி லாபஸ்தானத்தில் இருக்கார். சனி 11ல் இருப்பதால் வேலை தொழிலில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். புதிய வேலை, இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன் போன்ற நல்ல விஷயங்கள் இருக்கு. குரு பலத்துடன் 2ற்கு வருவதால், 2ஆம் வீடு என்பது குடும்பம், வாக்கு, தனம். ஸோ இத்தகைய ஒரு நல்ல வீடான 2ஆம் வீட்டிற்கு குரு வருவதால் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றமான சீரான நிலைதான் இருக்கும். 2023 பலவிதமான பிரச்சனைகளை குறிப்பாக அக்டோபர் மாதம் வரை மேஷராசியினர் அனுபவித்தீர்கள். குறிப்பாக தன்னம்பிக்கை இல்லாமல், தயக்கத்துடன், ஒரு விதமான பயத்துடனே பலர் இருந்தீர்கள் என்பதுதான் உண்மை. அதற்கான ரிலீஃபை கண்டிப்பாக உணர துவங்கிவிட்டீர்கள். வரும் காலங்களில் முழுவதுமாக விலகி ஒரு நல்ல நிலை இருக்கும். ஏப்ரல் மாதம் வரை ஒரு கஷ்டமான காலகட்டம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்பவே சனி நல்ல வலிமையாகத்தான் இருக்கின்றார். நேர்கதியில் 11ல் இருக்கின்றார். பலருக்கு நல்ல வாய்ப்புகள் வர துவங்கிவிட்டன. அந்த வாய்ப்புகள் சிலருக்கு தாமதமாக நகர்ந்தாலும் கண்டிப்பாக மே மாதம், ஜூன் மாதம் காலகட்டங்களில் ஒரு முழுமை பெற்று நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நிலையை, எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை 2024 கண்டிப்பாக அடையலாம். ஒரு சிலருக்கு ஒரு சொல்லிக்கொள்ளும்படியான ஒரு முன்னேற்றம் 2024 நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே ஒரு பொது பலன். இந்த பொது பலனை தாண்டி ஒரு சில குறிப்பிடும்படியான பலன்கள், ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா, துல்லியமா சொல்ல முடியுமா அப்படின்னு தான் நான் பார்த்துருக்கேன். அதற்கு முக்கியமாக நான் எடுத்துக்கொண்டிருப்பது இங்க பயிற்சியாக இருக்கும் கிரகங்களின் நிலை. வேற ஒரு விஷயத்தையும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதற்கு நம்ம சிறிது நேரம் கழித்து வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 20 அக்டோபர்ல செவ்வாய் நீச்சமாகின்றார். பொதுவாக ராசிநாதன் நீச்சமாக இருக்கும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கும். உங்களை இரிட்டேட் செய்யும் விதமான விஷயங்கள் நடக்கும். ஓகேங்களா? ஸோ செவ்வாய் ராசிநாதன் நீச்சமாக இருக்கும்போது என்ன பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம்? ஒரு லாபம் கிடைத்தாலும் அது உங்களுக்கு திருப்தியாக இருக்காது. ஏன்னா சனி 11ல் இருக்கார். அவர் லாபத்தில் இருக்கார்ல, கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை கொடுப்பார். பெரிய லாபம் இல்லைனாலும் ஒரு சின்ன லாபம். நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, பேரம் பேசுறீங்க, நீங்க பேசின பேரத்தை கடைக்காரர் கொடுத்தாலும் அதுவும் ஒரு விதமான லாபம் தானே. ஓகே, நீங்க குறைச்சிதானே கேட்குறீங்க, குறைச்சிதானே உங்களுக்கு கிடைக்குது. குறைவாக கிடைப்பதும் லாபம் தான். அதனால்தான் சிலருக்கு அதிகப்படியான லாபம், சிலருக்கு குறைவான லாபம் அப்படின்னு அமைகின்றது. ஸோ இந்த 20 அக்டோபர்லேருந்து அதாவது வருடத்தின் இறுதி பகுதி வரை, அதாவது 31 டிசம்பர் வரைக்குமே உங்களுக்கு லாபம் வந்தாலும் திருப்தி இல்லாத ஒரு நிலை இருக்கும். அதை தாண்டி அக்டோபர் 9லிருந்து நவம்பர் 15 வரை, அதாவது 2024 குரு, சனி 2 கிரகங்களுமே வக்ரம் என்னும் நிலையில் இருக்கின்றனர். வக்ரம்னா பின்னோக்கி போவது போல் ஒரு மாறுபட்ட பலன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால 20 அக்டோபர்லேருந்து 15 நவம்பர் வரை திருப்தி இல்லாத ஒரு நிலை மேஷ ராசியினருக்கு இருக்கும். வருடம் முழுவதுமே நல்லா இருக்க போகின்றது. அந்த குறிப்பிட்ட ஒரு மாத காலத்தில் உங்களுக்கு பிடிக்காத, விரும்பத்தகாத சில விஷயங்கள், பின்னடைவை ஏற்படக்கூடிய விஷயங்கள்,
நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படிதான் நம்ம பார்க்கலாம். இதை தாண்டி துல்லியமா பார்க்கலாமா அப்படின்னா பார்க்கலாம். அதுக்கு நீங்க உங்களோட ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கணும். உங்களோட பிறந்த ஜாதகத்தில் கும்பத்தில் குரு அல்லது சுக்கிரனோ, ரிஷபத்தில் சனி அல்லது சுக்கிரனோ இருந்தால் அதிகப்படியான நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கூரையை பிரித்துக் கொண்டு பணம் கொட்டுது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் இத்தகைய ஜாதகர்களுக்கு தான் நடக்கும். ஏன் அப்படி நடக்கும்னா, பிறந்த ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்களும் கோச்சார கிரகங்களும் இணைந்து பலன்களை கொடுக்கும். எப்பவுமே இது நடக்கும். இந்த மாதிரி பார்த்தா தான் நம்மளால துல்லியமாக பலன் எடுக்க முடியும். கண்டிப்பா உங்களோட ஜாதகத்தை பார்த்தா துல்லியமா சொல்லிடலாம். ஜாதகத்தை முழுவதுமாக பார்க்காமல் ஓரளவு பார்த்து கூட நம்மளால துல்லியத்தை அடைய முடியும் என்பதுதான் என்னோட கருத்து. அதற்கான விஷயங்களை தான் இங்கே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். ஓகே, இப்போ கும்பத்துல குரு அல்லது சுக்கிரன் இருந்தா, குரு மீனத்துல ஆட்சியார். மீனத்துக்கு முன்னாடி வீடு குரு. அதே போல சுக்கிரன் உச்சம் அடைகின்றார் மீனத்தில். ஆட்சி மற்றும் உச்சத்திற்கு மிக அருகில் இருக்கும் கிரகம் மிகவும் வலிமை வாய்ந்தது. ஓகே, ஒரு கிரகம் உச்சம் அடைவதை விட, ஆட்சி அடைவதை விட, ஆட்சிக்கு மிக அருகில், உச்சத்திற்கு மிக அருகில் இருப்பது சிறப்பு. ஓகே, இது ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அத்தகைய நிலையில் குருவும் சுக்கிரனும் இருக்க பிறந்த ஜாதகர்களுக்கு இந்த கோச்சார சனி இணைந்து நல்ல பலன்களை வழங்கும். சனி தொழிலுக்கான கிரகம், குரு பணத்திற்கான கிரகம், சுக்கிரன் பணம், ஆடம்பரம், வண்டி, வாகனம், வீடு போன்றவற்றை குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு சூழலே இத்தகைய ஜாதகர்களுக்கு இருக்கும். சரி, இவங்களுக்கு நல்லது இருக்கும், யாருக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அதையும் பார்க்கணும்ல. சிலருக்கு நம்ம பொதுவாக சொல்லிடுறோம் 2024 நல்லா இருக்க போகுது. சரி, யாருக்காவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னா ஒரு சிலருக்கு இருக்கும். யாருக்கு அப்படின்னா, கும்பத்தில் செவ்வாய், கேது, சூரியன் போன்ற கிரகங்களை பெற்ற நபர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாகத்தான் இருக்கும். அதிலும் குறிப்பாக கும்பத்தில் செவ்வாய் இருப்பவர்களுக்கு இப்போ கோச்சாரத்துல சனி வரார். சனி ஸ்ட்ராங்கா இருக்கார், இங்க செவ்வாயும் ஸ்ட்ராங் தான். அதனால ரெண்டு பேரும் இணைந்து என்ன நடக்கும்? சண்டை இருக்கலாம். அது வாய் சண்டையா இல்ல அடிதடி சண்டையா அப்படின்றத உங்களுடைய ஜாதகம் தான் தீர்மானிக்கும். சூரியன் இருந்தால் உங்களுக்கு வேலையில ப்ரொமோஷனே கூட வரலாம். ஏன்னா சூரியன் சனி இணைவு உயர் வேலை, அரசு வேலை போன்றவற்றிற்கு உதவும். அதே நேரத்தில் தந்தை, அரசு, மேலதிகாரியிடம் பிரச்சனை வரலாம். அதாவது உங்களுக்கு ப்ரமோஷனும் வரலாம். ஏன்னா சனி 11 இருக்காருல்ல, உங்களுக்கு ப்ரமோஷனும் வரும். ப்ரொமோஷனையும் கொடுத்துட்டு உங்க மேனேஜர் திட்டுவார் உங்களை, எதுக்கு தான் உன்னை ப்ரொமோட் பண்ணணும் தெரியல அப்படின்ட்டு. ஓகே, அத்தகைய நபர்கள் யார் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி கும்பத்துல செவ்வாய் இருப்பவர்களுக்கு தான் அத்தகைய பலன் இருக்கும். கேது பார்த்தீங்கன்னா, கேது செவ்வாய் மாதிரி தான் பலன் கொடுப்பார். அதனால வேலை தொழிலில் பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வேலை பண்ணல, சொந்த தொழில் பண்றீங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸ் உங்களை தொந்தரவு பண்ணலாம், அதிக எதிர்பார்ப்பை வைக்கலாம். என்ன வேலை பண்றீங்க, நீங்க பண்றது சரியே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பொதுவாக நல்லா இருக்கு. நான் குறிப்பிட்ட மாதிரி அக்டோபர், நவம்பர் காலகட்டத்தில் சில பிரச்சனைகள், அதை தாண்டி உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்களோடு கோச்சார கிரகங்கள் இணைந்து பலனை கொடுக்கும். அதைத்தான் நம்ம துல்லியமா பார்க்கறது அப்படின்னு நான் குறிப்பிட்டேன். சரிங்களா? எப்படி பார்த்தாலும் சனி 11 இருக்கும் காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் தான். உங்களுக்கு சொந்த ஜாதகத்தில் பிரச்சனைகளே இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு சனி கண்டிப்பாக முயலுவார். ஓகேங்களா? அந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி முன்னேறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.